வீடுதான் ஒவ்வொருடைய மனுஷருக்கு ஒரு வாழக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீடுதான் ரொம்ப பலம் அதிகம். அந்த வீடு நல்லா இருந்தால்தான் அவங்க வாழ்க்கையில எல்லா விதமான இன்பமும் கிடைக்கும். வீடு மட்டும் சரியா ஒரு மனுஷனுக்கு வாய்க்கலின்னு வச்சுக்கங்க, அவங்க என்னதான் சம்பாதிச்சாலும் சரி அந்த பணம் நல்ல விதத்துல செலவாகாது. துன்பத்துக்கும் துயரத்துக்கும் தான் செலவாயிட்டே இருக்கும். இன்னைக்கு வாஸ்து சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் நீங்க அழகா ஒரு பதிவை நம்ம கிட்ட கேட்கலாம். இன்னைக்கு நம்ம பதிவுல எப்படிப்பட்ட இடத்த வாங்கினா வாழ்க்கையில சிறப்பு கிடைக்கும் அப்படிங்கறத முதல் பதிவா நம்ம பார்க்கலாம். ஒரு இடத்த நம்ம வாங்குறோம் அப்படின்னா அந்த இடத்த எப்படி ஒரு ஜாதகத்துல சுபகிரகங்கள் பாக்குதா பாவகிரகங்கள் பாக்குதா அப்படிங்கறதெல்லாம் நினைக்கிறோம்ல, அதே மாதிரி ஒரு இடத்த வாங்கும் பொழுது அந்த இடத்தோட டிகிரி வாய்ஸ்ல அந்த இடத்தோட தன்மை எப்படி இருக்குது, எத்தனை டிகிரி உச்ச பகுதியை பார்க்குது, எத்தனை டிகிரி நீச பகுதியை பார்க்குது, இதெல்லாம் நம்ம கண்டிப்பா டிகிரி வாய்ஸ்ல பார்க்கணும். அடுத்தது அந்த இடத்த எத்தனை டிகிரியில உச்ச பகுதி குத்துது, தெருக்குத்தல் வருதா இல்ல நீச தெருக்குத்தல் வருதா, இதை அனுசரிச்சுதான் பார்த்து வாங்கணும். ரெண்டாவது அமைப்பு. சரி, இப்படி எல்லாம் அந்த டிகிரி வாய்ஸ்ல கொஞ்சம் டிஃபரெண்ட் இருந்தாலும் அதை சதுர்ச்சி கட்டுறப்ப நம்ம துல்லியமா பார்த்து கட்டணும். சரி, இப்ப முதல்ல ஒரு மனைய ஒரு கிழக்கு பார்த்தா மனை வாங்குறோம் அப்படின்னா ஒரு தெருக்குத்தல் வருது. எப்படிப்பட்ட தெருக்குத்தல்? ஒரு கிழக்கு பார்த்தா ஒரு மனைக்கு, அதாவது வடகிழக்கு அப்படிங்கிற பக்கம் இருந்து தெருக்குத்தல் வர்றது உச்ச பகுதி, தென்கிழக்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய குத்தல் நீச பகுதி. அப்ப கிழக்கு பார்த்த வீட்டுக்கு வடகிழக்குல இருந்து வரக்கூடிய உச்ச பகுதி அந்த இடத்துக்கு நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தையும் நல்ல மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரும். இப்ப அதே நீச பகுதியிலிருந்து வர தெருக்குத்தல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு துன்பத்தையும் துயரத்தையும் தீராத கடன் பிரச்சனை கொடுக்கும். அப்ப ஒரு இடத்த வாங்குறோம்னா அந்த இடத்த நீங்க பல்வேறு விதமா கணக்கு போட்டு தான் வாங்கணும். என்ன கணக்கு போடணும்? டிகிரி வாய்ஸ்ல எத்தனை டிகிரி அந்த இடம் இழுத்துக்கிட்டு இருக்குது, இல்ல 90 டிகிரியில் இருக்குதா, இல்ல உச்ச பகுதியோட தெருக்குத்தல் வருதா, நீச பகுதியோட தெருக்குத்தல் வருதா, அந்த இடத்துல எந்த திசை பார்த்து தலைவாசல் வச்சு வீடு கட்டலாம், இதையெல்லாம் முறையா பார்க்கணும். ஒரு நல்ல முறையா பார்த்து ஒரு இடத்த வாங்கின உடனே முதல்ல ரெண்டாவது வேலை அவங்க என்ன செய்வாங்க, ஒரு இடத்துல போர் போடுவாங்க, இல்ல கிணறு வெட்டுவாங்க. அப்ப கிணறு, இந்த போர் இதெல்லாம் வெட்டுறது அதுக்கு முன்னாடி இந்த கிணத்துக்குன்னு ஒரு போருக்கு அப்படின்னு ஒரு சரியான இடம் இருக்கும். அப்ப கிணத்துக்கு போருக்கு சரியான இடம் அப்படின்னா எந்த இடம்? இதுல பாத்தீங்கன்னா கிணறு வெட்டுறதுக்கு போர் போடுறதுக்கு சரியான இடம் அப்படின்னா ஒரு கிழக்கு பார்த்தா ஒரு சைட் இருக்குது அப்படின்னா அந்த கிழக்கு பார்த்த சைட்டுக்கு சரியா வடகிழக்கு மூலையிலிருந்து வடமேற்கு மூலை வரைக்கும் உள்ள பகுதியில மைய பகுதி சென்டரா எடுத்துக்கணும். அதாவது ஒரு பிளாட் 40க்கு 30 பிளாட், மேல் 40, புரியுதுங்களா? இப்ப நம்ம கிழக்கு பார்த்த பிளாட்டுக்கு தான் பேசுறோம். கிழமேர்ல 40, தென்வடல்ல 30 அப்படின்னா அப்ப அந்த அது மாதிரி பிளாட்டுக்கு அக்னி மூலையிலிருந்து, இப்ப நான் கிழக்கு பார்த்து பிளாட்டுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன், அக்னி மூலையிலிருந்து வடகிழக்கு மூலை வரை உள்ள பகுதி 30 அடி. இந்த 30 அடியில சரியா மையப்படுத்தி சென்டர் பாயிண்ட் 15 அடி, அதுதான் சரியான கிழக்கு திசை. அந்த திசையிலிருந்து அந்த 15 அடியிலிருந்து வடகிழக்கு நோக்கி செல்லக்கூடிய பகுதிகள் உள்ள இடத்துல நீங்க எந்த இடத்துல வேணுமாலும் அந்த கிணறு போர் இதே மாதிரி அமைக்கலாம். சூப்பரா இருக்கும், செல்வ செழிப்பா இருக்கும், மன அமைதி பெறும். அதே அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப வடக்கு பார்த்த பிளாட்டுக்கு வடகிழக்கு மூலையிலிருந்து வடமேற்கு மூலை வரைக்கும், அப்ப அதுல பாத்தீங்கன்னா 40 அடின்னு வச்சுக்கோங்க.
அப்ப வடகிழக்கு டு வடமேற்கு மூலையில 40 அடியில் அது சென்டர் மையப்பகுதி இருக்குது பாத்தீங்களா, 20 அடி. அதுதான் சரியான நம்மளுக்கு வடக்கு. அந்த இடத்துல இருந்து வடகிழக்கு நோக்கி வரக்கூடிய பகுதிகள் அனைத்துமே உச்சப்பகுதி. அந்த இடத்துலதான் கிணறு வெட்டுறதோ போர் போடுறதோ இதெல்லாம் நம்ம போடணும். ஏன் அந்த வடக்குல தான் கிணறு வெட்டணும், போர் போடணும்? ஏன் தெற்கு போட்டா போடக்கூடாதா, இல்ல மேற்கு போடக்கூடாதா? ஒரு விஷயம். அப்ப ஏன் அப்படின்னு ஒரு கணக்கு பார்த்தோம்னா, இந்த பூமியே பாத்தீங்கன்னா ஒரு 23 டிகிரி வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் சந்திக்கக்கூடிய அந்த மைய புள்ளியில ஈசானிய பகுதி பள்ளமா இருக்கும். அப்ப பள்ளமா இருக்கக்கூடிய பகுதி தான் ஒரு மழை பெஞ்சாலும் சரி, எது பெஞ்சாலும் சரி, அந்த தண்ணி சரிவா போய் அந்த இடத்துல தண்ணி தேங்கி நிற்கும். அந்த இடம் தான் பள்ளமான பகுதி. அப்ப பள்ளமான பகுதியில தான் தண்ணி தேங்கி நிற்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் அங்க வடக்கு. அப்ப நம்ம போர் போட்டுறோம். இப்படி நம்ம போர் போட்டதுக்கு அப்புறம் சரியான ஒரு வீட்டை நாம அமைக்கணும். ஐயா கட்டாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த ஒரு வீடு அமைக்கணும். வீட்டோட தத்துவம் எங்க இருக்குது அப்படின்னா, தென்மேற்கு மூலையில தான் அந்த வீட்டோட தத்துவம் இருக்குது. அப்ப தென்மேற்கு மூலையில தான் நம்ம அந்த வீட்டை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப வடக்கையும் கிழக்கையும் காலி இடம் விட்டுட்டு அந்த தென்மேற்கு மூலையில் உள்ள இடத்துல நம்ம ஒரு வீட்டை முதல்ல எந்த வீடு கட்டுனாலும் சரி, அந்த வீட்டோட அந்த தென்மேற்கு மூலையோட டைரக்ஷன் மட்டும் 90 டிகிரி வர்ற மாதிரி வச்சு கட்டிட்டோம்னாவே அந்த வீட்டுல தசாபுத்திகள் சரியில்லைன்னா கூட அவங்க வீட்டுல நல்ல செல்வ செழிப்பு வரும். இது நம்ம குபேர அதிர்ஷ்டக்கலை வாஸ்துல கிட்டத்தட்ட ஒரு 600 வீடு நம்ம பிளானிங்ல குபேரத்தை காட்டலாம். யார் வேணுமாலும் பார்க்கலாம். 600 வீடு அதிர்ஷ்டக்கலை மூலமாக நிறைய அவங்க வாழ்க்கையில அமைச்சு நல்ல முன்னேற்ற ஒரு மகாலட்சுமி. அதாவது வீடு அப்படிங்கிறது பார்த்தோம்னா மனைவிக்கு அடுத்தபடியாக இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாரு. வீடு மட்டும் அமைப்பு இருந்தா மட்டும்தான் அந்த வீட்டை கட்ட முடியும். வீடுங்கிறது அனைத்து பஞ்சபூதங்களுடைய ஒத்துழைப்பும், நவகிரகங்களுடைய ஒத்துழைப்பும், மற்ற வீடு கட்டக்கூடியவர்களுடைய ஒத்துழைப்பு இருந்தா தான் நம்ம இந்த வீட்டை அமைக்க முடியும். இல்லைன்னா அமைக்கவே முடியாது. சரி, ஒரு வீட்டை நம்ம அமைக்கிறோம் அப்படின்னோம்னா அந்த வீட்டுக்கு முதல்ல என்ன தேவை? சரியான அடிப்பலன்கள் தேவை. கிளமீர் நீளம் அடிக்கணக்குல சரியா இருக்கணும். தெற்கு வடக்குல அகலங்கள் சரியா இருக்கணும். அதாவது ஒரு வீட்டுக்கு நிறைய பேர் சொல்றாங்க வெளியளவு இருந்தா போதும், உள்ளளவு தேவையில்லை. எங்க ஊர்ல உள்ளளவு மட்டும் தான் பார்ப்போம், வெளியளவு பாக்குறது இல்ல. நிறைய பக்கம் நான் வாஸ்து பார்க்க போன இடத்துல நிறைய இடத்துல நான் கம்ப்ளைண்ட பார்த்திருக்கிறேன். ஹலோ, வணக்கம். சார் சொல்லுங்க சார். சரி சார், மேற்கு பார்த்த வீடு. ஓ, மேற்கு பார்த்த வீட்டுக்கு வீடு பாத்தீங்கன்னா ஒரு அடி பள்ளமா இருக்கு. 1.5 அடி பள்ளமா இருக்குது. அதாவது பாத்தீங்கன்னா உங்க வீடு பாத்தீங்கன்னா மேற்கு பாக்குற மாதிரி திசை தான் வீடு. நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்றேங்க ஐயா. நீங்க அதை எப்படிங்கிறது மட்டும் ஓகே, நான் சொல்றது சரியாங்கிறது மட்டும் பாருங்க. உங்க வீடு மேற்கு பார்த்த வீடு. அந்த ரோட்டுக்கு உங்க வீடு கிழக்கு பக்கத்துல இருக்குது, அப்படித்தாங்க? அதான் கிழக்கு, அதாவது அந்த இல்ல இல்லைங்க, அதாவது வீடு மேற்க பாக்குற மாதிரி வீடு. வீடு 1.5 அடி பள்ளத்துல இருக்குது. அதாவது கிழக்கு பக்கத்துல பள்ளத்துல இருக்குது, அப்படித்தானுங்க? பள்ளத்துல இருக்குது. கிழக்கு பக்கம் தான் பள்ளம். அது சரியான அமைப்பு தான் சார். ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. எப்பயுமே
கிழக்கு பகுதியும் வடக்கு பகுதியும் தான் பள்ளமா இருக்கணும் முறையா. இப்ப அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு இப்ப தெற்கு ஒண்ணும் இல்ல, ஒரு கிழக்கு பார்த்த வீடு வடக்கு பார்த்த வீடுன்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டுக்கு அந்த வீடு ரெண்டு பள்ளமா இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கிழக்கு பார்த்த வீடு பள்ளமா இருக்குதுன்னா மேற்கு திசை பள்ளத்துல இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா எப்பயுமே திசைகள்ல வந்து தெற்கு மேற்கு திசை மட்டும்தான் உயரம், கிழக்கு வடக்குங்கிறது பள்ளம். இதுதான் மேல் மாடி வந்து நடு இடத்துல வந்து மிடில் பார்ட்ட வந்து மேல் மாடியில வந்து நான் வந்து என்ட்ரன்ஸ் வச்சிருக்கேன். சரிங்க. லைட்டுல வந்து மாடிப்படி இருக்கு. ஓகேங்க. நான் எதுக்கு வந்து வலது பக்கம் உள்ள போயிருக்காங்க. நடுவில் வந்து மேல் போஸ்ட்ல வந்து நிலத்துல வச்சிருக்கேன். சரிங்க. கீழே என்ன பண்ணா வடமேற்குல வந்து கேட் வச்சுட்டு ஓகேங்க நேரம் ஒரு சின்ன சின்ன படி 9 inches 10 inches 2 படி இறங்கி போற மாதிரி வடக்கு ஈசான்யத்துல வந்து இது வச்சிருக்கேன். வடக்கு ஈசான்யத்துல வந்து மெயின் வச்சிருக்கேன் கீழே. அதாவது வந்து மேற்கு பார்த்ததுக்கு வந்து நீங்க வடமேற்கு மூலையில வந்து, ஐயா கேக்குதுங்களா? மேற்கு பார்த்ததுக்கு வடமேற்கு மூலையில தான் மெயின் தலைவாசல் வச்சிருக்கீங்க. ஓகேங்க. காம்பவுண்ட் கேட்ல வந்து வடமேற்குல வச்சுட்டு வடக்கு தட்டு சோத்துல வச்சுட்டு அங்கிருந்து 2 படி இறங்கி ஈசான்யத்துல வச்சிருக்கேன். வடக்கு ஈசான்யம் இல்லையா? ஆமாமாங்க. வடக்கு ஈசான்யத்துல தான் மெயின் வீடு தான். ஓகே ரைட். ஓகேங்க. அப்போ வந்து என்ன பண்ணா இந்த வீடு வந்து ரோட் லெவலுக்கு டவுனா இருக்கனால வந்து ஒரு 6 அடி விட்டுருக்கேன் இல்லையா, மேற்கு விட்டுருக்கேன் இல்லையா? ஆமாமாங்க. அதனால வந்து சமதளம் பண்ணிட்டேன், ரோட் லெவலுக்கு பண்ணிட்டேன். அந்த பார்க்கிங் பண்றதுக்காக. ஓகேங்க. அதாவது வடக்குல இருந்து தெற்கு வரைக்கும் பூரா ஒரு 6 அடிக்கு வந்து ரோடு வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். சரிங்க. கீழ் வீடு போகும்போது மாத்திரம் வந்து வடமேற்குல இருந்து 2 சின்ன சின்ன படி 30 படி இறங்கி நான் போகணுமா இருக்கு வீட்டுல. ஓகேங்க. என்ன டவுனா இருக்கியா வீடு? ஆமா டவுனா இருக்கு. ஓகே. இல்லன்னா என்ன தெரியுமா, நம்ம நேரா வச்சுன்னு வச்சுங்களேன், மேற்கு நேரம் அது மத்தியில வச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து ரோட்ல இருந்து உடனே 2 படி இறங்கி போகணுமா இருக்கும், அதிகமா இருக்காது. ஆமாங்க. இப்ப வெளியே வந்து ரோட் லெவலுக்கு இருக்கும். வடக்கு ஈசான்யத்தில் இருக்கு. ஓகேங்க. இல்ல அது தப்பு இல்ல சார். நீங்க நாளைக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த வரைபடத்தை கரெக்டா கொஞ்சம் போட்டு எனக்கு கொஞ்சம் துல்லியமா கொஞ்சம் அனுப்பிச்சுடுங்க சார். கொஞ்சம் அந்த கரெக்டா ஒரு அந்த மேற்கு பார்த்த ரோடு தான், நீங்க அந்த வீட்டை ஒரு சும்மா சதுரமா போட்டு அது எப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன வரைபடத்தை அனுப்பிச்சுடுங்க. தாராளமாக அந்த இடத்த பள்ளமா இருக்கிற மாதிரி அமைக்கலாம், தப்பே கிடையாது. கண்டிப்பா கிடையாது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். சார் ஈசானியம் வந்து நீண்டு இருக்கிறது எப்பயுமே ரொம்ப சிறப்பு தான். ஏன்னா ஈசானியம் தான் ஒரு ஆணுக்கு வந்து வளர்ச்சி குடிக்கக்கூடிய இடம், குழந்தைகளுக்கு செல்வ செழிப்பு குடிக்கக்கூடிய இடம். அதுதான் ரொம்ப சிறப்பு சார். இப்ப வடக்கு அப்படிங்கிறது பெண் குழந்தைகளை பத்தி குறிக்கக்கூடியது, கிழக்கு அப்படிங்கிறது ஆண் குழந்தைகளை பத்தி குறிக்கக்கூடியது. அப்ப கிழக்கு ஈசானி இழுத்துக்கிட்டு இருந்தாவே அந்த வீட்டுல ஆணுக்கு நல்ல குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு, இது மாதிரி ஒரு நல்ல அம்சம் எல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ரொம்ப சூப்பரா இருப்பாங்க சார். அது உண்மைதான். பஞ்சபூதங்கள் மட்டும் சரியா அமைஞ்சிட்டா ஒருத்தருக்கு நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா ஏற்றங்களும் கண்டிப்பா கிடைக்கும் சார். மாற்றமே இல்லையா சார். சார் நான் என் ஊர் பாத்தீங்கன்னா இங்க பரமத்தி வேலூர் கிட்ட பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பக்கத்துல பிளிக்கல் பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊருங்க. அதாவது நாமக்கல் மாவட்டத்துலங்க பரமத்தி வேலூர் அப்படிங்கிற ஒரு தாலுகாவுல பிளிக்கல் பாளையம். ஆமாங்க. இரும்பு பாலம்ங்கிறது நம்ம ஊர்ல இருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் இருக்கு. இரும்பு பாலம் இல்ல, நீங்க இரும்பு பாலத்துக்கு நம்ம ஊருக்கு ஒரு 6-7 கிலோமீட்டர் தாங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். கண்டிப்பா வாங்க சார், ரொம்ப சந்தோஷம் சார். நிச்சயமா அனுப்பிச்சுடுங்க சார், கண்டிப்பா பார்த்து சொல்றேன் சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே. இப்ப அடுத்தது ஒரு
ஒரு வடக்கு பார்த்த ஒரு வீடு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த வடக்கு பார்த்த வீட்டுல என்ன மாதிரி அமைப்புகள் இருந்தா அந்த வீட்டுல நல்லா இருக்கும் அப்படிங்கறத முதல்ல பார்க்கணும். ஒரு வடக்கு பார்த்த வீடுனா அந்த வீட்டுக்கு மெயின் தலைவாசல் ரொம்ப அருமையா இருக்கும். ஃபர்ஸ்ட் அதைத்தான் பார்க்கணும். ஒரு வீட்டுக்கு தலைவாசல் கரெக்டா இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அப்ப தலைவாசல் கரெக்டா இருக்குதா அப்படின்னு பார்க்கணும்னா 2 முறையில பார்க்கணும் நம்ம. அதாவது மனையடி சாஸ்திர முறைகள்ல பார்க்கணும். அதாவது என்னன்னா சூரியன் பகுதி, சந்திரன் பகுதி, செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன் பகுதி அப்படிங்கிற மாதிரி 9 கிரகங்களுடைய பகுதிகள்ல பார்க்கணும். இதுல சந்திரன் பகுதியில தலைவாசல் வச்சா ரொம்ப சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். புதன் பகுதியில ஒரு தலைவாசல் வச்சா ரொம்ப சூப்பரா இருக்கும். குரு பகுதியில வச்சா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். சுக்கிரனுடைய பகுதியில ஒரு தலைவாசல் வச்சா ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இதுல கிரகங்கள் அடிப்படையை நம்ம பார்க்கணும். அப்ப சந்திரன் பகுதியில தலைவாசல் வைக்கிறது மிகுந்த ஒரு மன அமைதி தரக்கூடிய வீடாக அமையும். சந்திரன் மனதிற்கு காரகன். அடுத்தது அந்த வீட்டுல அம்மாவுடைய ஆதிக்கம், அடுத்தது அம்மாவுடைய அன்பு பாசம் அந்த வீட்டை தவழும். அருமையான தலைவாசல் சந்திரன் பகுதி. இப்ப செவ்வாயோட பகுதியில ஒரு தலைவாசல் வச்சா அந்த வீட்டுல எந்நேரம் சண்டை சச்சரவு, குழந்தைகள் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, எந்நேரம் வீட்டுல பிரச்சனை தான், கடன் ஏற்படும். சூரியனோட பகுதியில தலைவாசல் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சூரியனோட பகுதியில தலைவாசல் வச்சோம்னா அங்க எல்லாருமே ஆளாளுக்கு நிர்வாகம் பண்ணுவாங்க, ஆளாளுக்கு அதிகாரம் பண்றது. இத்தனோடு பையனும் அதிகாரம் பண்ணுவான், வளர்த்தியா இருக்கிற பெரிய ஆளும் அதிகாரம் பண்ணுவாங்க. எல்லாரும் ஆளாளுக்கு அதிகாரம் பண்ணி அந்த வீடே ஒரு மன அமைதி இல்லாம போயிடும். இதே புதனுடைய பகுதியில தலைவாசல் வச்சோம்னா, அந்த கிரகத்தின் முறையில வச்சோம்னா எல்லாருமே அந்த வீட்டுல அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வளைஞ்சு போகக்கூடிய தன்மை, இதெல்லாமே சூப்பரா இருக்கும். ஒரு குருவோட பகுதியில ஒருத்தர் தலைவாசல் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோ ஒரு வீட்டுக்கு, அது எந்த திசையா இருக்கு, இப்ப நம்ம வடக்கு பார்த்ததான் பேசிட்டு இருக்கோம். அப்ப வடக்கு பகுதியில தலைவாசல் வந்தா கடவுளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக அந்த வீட்டுக்கு வரும். நல்ல குழந்தைகள் பிறப்பாங்க. குரு பணத்துக்கு காரகன். பணம் காசு இதெல்லாம் வீட்டுல அருமையா தங்கும், நல்ல காரியங்களுக்கு செலவாகும். சுக்கிரனுடைய பகுதியில தலைவாசல் வைக்கணும் அப்படின்னோம்னா, சுக்கிரன் யாரு? கலைத்துறைக்கு காரகன், ஒரு அலங்கார பொருள்களுக்கு காரகன், ஒரு சினிமா தியேட்டருக்கு காரகன். அப்ப எப்பயுமே சுக்கிரனோட தலைவாசல் பகுதி எங்க வைக்கணும்னா, ஒரு கல்யாண மண்டபத்துக்கு வைக்கலாம், சினிமா தியேட்டருக்கு வைக்கலாம், ஒரு ஆடிட்டோரியத்துக்கு வைக்கலாம். இது மாதிரி பகுதியில மட்டும்தான் தலைவாசல் வைக்கணும். சனியோட பகுதியில தலைவாசல் வச்சீங்கன்னா நிச்சயமா அந்த வீட்டுல தீராத நோய், தீராத பிரச்சனை, வீட்டுல எந்நேரம் லொக்கு லொக்குன்னு இரும்பிக்கிட்டு இருக்கிறது, மன சந்தோஷம் இல்லாத அமைப்பு, இதெல்லாம் இருக்கும். ராகு கேது பகுதியில தலைவாசல் வச்சீங்கன்னா அந்த வீடே பாத்தீங்கன்னா சூனியம் முடிச்சாப்புலதான் இருக்கும். வீட்டுல ஏதோ ஒரு தீய சக்தி நடமாடுற மாதிரி, திடீர்னு பயந்துக்கக்கூடிய தன்மை, ஒரு நல்ல அமைப்புகளே கொடுக்காது. அப்ப ஒரு வீட்டுக்கு தலைவாசல் வைக்கிறதுக்கு வீட்டை பொறுத்த வரைக்கும் வடக்கு பார்த்த வீடா இருந்தாலும் சரி, எந்த வீடா இருந்தாலும் சரி, சந்திரன் பகுதியிலையும் புதனுடைய பகுதியிலையும் குருவுடைய பகுதியிலையும் இந்த 3 பகுதியில தலைவாசல் வைத்து வீடு கட்டுனா அந்த வீடு ரொம்ப சிறப்பா இருக்கும். இது முதல் தரம் தலைவாசல் வைக்கிறதுக்கு. வடக்கு பார்த்த வீட்டுக்கு சந்திரன் பகுதி, புதன் பகுதி, குரு பகுதி. இதே நாகரிக முறையில இன்னைக்கு விஞ்ஞானத்து அடிப்படையில உச்சப்பகுதி அப்படின்ட்டு ஒரு அமைப்பு. அத உச்சப்பகுதி அப்படின்னா, ஒரு வீடு வடக்கு பார்த்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு 22 அடி அகலத்துல வச்சு வீடு கட்டுறாங்க. 30க்கு 22 அப்படின்னா, இந்த 22 அடியில சென்டர் பாயிண்ட் அந்த 11 அடி இருக்கு பாத்தீங்களா, அந்த 11 அடியிலிருந்து, அதாவது வடமேற்கு மூலையிலிருந்து வடகிழக்கு மூலை வரைக்கும் செல்லக்கூடிய அந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து வடகிழக்கு பூரா செல்லக்கூடிய பகுதி உச்சப்பகுதி. அந்த உச்சப்பகுதியில காந்த திசை கதிர்கள் சக்திகள் அந்த வீட்டுக்குள்ள ஊடுருவி போகும். அதே மாதிரி தென்மேற்கு மூலையை அடைச்சு கட்டணும், வடமேற்கு மூலையை ஓபன் பண்ணி கட்டணும். அப்பதான் அந்த கதிர்கள் நல்லபடியா வீட்டுக்கு வெளியே அந்த சக்திகள் போகாம இருக்கும். இரண்டாவது, ஒரு வடக்கு பார்த்த வீட்டுக்கு
ஹால் அப்படிங்கிறது அதனுடைய ஈசானிய பகுதியில தான் வரவேற்பறை ஹால் அப்படிங்கறத நாம அமைக்கணும். ஹலோ ஹலோ ஐயா வணக்கம், சொல்லுங்க. ஐயா வணக்கம், சொல்லுங்க ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா. ஆமாங்க ஆமாமாங்க. இப்ப அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு அடியில இருந்து, அதாவது ஐயா ஒரு அடியில், அதாவது வந்து மினிமம் அடிக்கணக்கு அப்படின்னாவே 6 அடியில இருந்து 120 அடி வந்து அளவுகள் இருக்கு. சில அளவுகள் மட்டும் நல்ல பலனை தரும், சில அளவுகள் கெடுபலனை தரும். எதன் அடிப்படையில போறப்படுது? இப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த நவகிரக தன்மைகளோட அடிப்படையில தான் வந்து அந்த எண்களை முதல்ல உருவாக்கி இருக்காங்க ஃபர்ஸ்டே. அதனோட அடிப்படையில தான் வந்து முதல்ல வந்து அந்த நவகிரகங்களுடைய அடிப்படையில அந்த எண்களுடைய நவகிரகங்களுக்கு அந்த எண்களை முதல்லயே வந்து பழைய சித்தாந்த நூல்கள்ல தொகுத்து வழங்கி வச்சுட்டு போயிருக்காங்க. இந்தந்த நம்பர்கள், இந்தந்த அளவுகள், இந்தந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கறத வந்து அவங்க முறையா அந்த மயன் அப்படிங்கிற ஒரு சாஸ்திர நூல்ல அது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இது எல்லாமே தொகுத்து வச்சுட்டாங்க. ஒரு பிக்சடா வந்து இது எப்பயுமே இப்ப இந்த ஒரு இப்ப நம்ம ராமாயணம் அப்படிங்கிறது கேள்வித்தான் பட்டிருக்கிறோம், மகாபாரதங்கிறது கேள்விப்பட்டிருக்கிறோம். அது உண்மையா பொய்யா அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு பதில் சொல்லவே முடியாது. இது உண்மைதான். ஆனா இது அனுபவத்துல உண்மையா பொய்யாங்கிறது இந்த அடிக்கணக்கு பலன்கள்ல கெட்ட அளவுகளை நிறைய வச்சு பார்த்திருக்காங்க, நல்ல அளவுகளும் வச்சு பார்த்திருக்காங்க. நம்ம ஒரு வீடு வாஸ்து பார்க்க போறப்ப நம்ம அந்த அடிக்கணக்கு அளந்து இந்த வீட்டுல இது மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்றப்ப அவங்க கரெக்டா வந்து நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் இதுல இருக்குது அப்படிங்கிற ஒரு சொல்றாங்க. அப்ப அந்த அளவோட தன்மைகள் தப்பு அப்படிங்கிறத நம்ம அனுபவபூர்வா நிறைய வீட்டுல பார்த்துட்டோம். இதே நல்ல அளவுகள் இருக்கக்கூடிய வீட்டை பார்த்தோம்னா இப்ப ஒண்ணு இல்ல, பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா 22 அடி அப்படிங்கிறது பொதுவா அது அந்த அடிக்கு பேர் என்ன? எதிரி அஞ்சுவான், நன்மை பயக்கும், மகாலட்சுமி வீட்டுக்கு வருவான். இதுதான் 22 அடிக்கோட ஒரு பலன். அப்ப இந்த 22 அடி வச்ச வீட்டுல பார்த்தோம்னா கண்டிப்பா அவங்க செல்வ செழிப்போட தான் இருக்கிறாங்க. அந்த வீட்டுல வந்து எப்பேற்பட்டவனும் அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஆளுகிட்ட கொஞ்சம் பயந்துதான் நடந்துட்டு இருக்காங்க. இது நான் நிறைய வீட்டுல நிறைய பேர்த்த பார்த்திருக்கிறேன். சொல்லுங்க ஐயா. மேலை நாடுகளையும் சரி, ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் அவங்க கட்டின கட்டுமானங்களை எதுவுமே இந்த அளவுகளை பயன்படுத்தல. சரிங்க. 12 அடி நம்ம பயன்படுத்த போனோம். ஆனா ஆங்கிலேயர்கள் சாதாரண ஒரு ரூம் இப்ப இருக்கிற இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆங்கிலேயர்கள் கட்டியிருக்கிற கட்டடங்களுக்கு போனாது சாதாரண அவங்களோட ரூம்ல 14 இருக்கு. ஐயா நீங்க இருக்கீங்களா? இல்ல இல்ல வைக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம கேள்விப்படுறோம், ஆனா பாத்துருக்கீங்களா? இல்ல இல்ல, அதாவது தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல இல்ல நீங்க பாத்துருக்கீங்களான்னு தான் கேட்குறேன் ஐயா. பாத்துருக்கீங்களா? ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப நீங்க அருமையான ஒரு கேள்வி கேட்டுக்கிறீங்க. இப்ப ஒரு இடத்த வந்து ஒரு அளவு வச்சு கட்டுறாங்கன்னு வச்சுங்களேன். முதல்ல அந்த இடம் இந்த இடம் வந்து இதுக்குத்தான் உகந்தது அப்படின்னா அந்த இடத்துக்கு இந்த சல்லியத்தை மிக்ஸ் பண்ணியதை நான் சொல்றேன். இப்ப சல்லியம்க்கு வந்து வாட்ச் இருக்குது, எதுக்கு வந்து இந்த இடம் உகந்தது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் சல்லியம். இப்ப நம்ம சட்டசபை கட்டினாங்க பாத்தீங்களா கலைஞரோட ஆட்சியில, சட்டமன்றம், அதாவது சென்னையில. அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல்டு இருக்கிறதுனால தெரிஞ்சிருக்கும். பொதுவா நம்ம எல்லாருமே அந்த கட்டடத்தை நான் கட்டுறப்பயே கூட நான் ஆல்ரெடி என்னோட பேஸ்புக்லயே பதிவு போட்டிருக்கிறேன், நிறைய நண்பர்கள்ட்டையும் சொல்லியிருக்கிறேன். இது என்னோட வாட்ஸ்அப்ல இன்னும் கூட அந்த டேட்டா பத்தெல்லாம் இருக்குது. வரக்கூடாதுங்கிறது ஒரு சாஸ்திரத்துல உண்மையான விஷயம். சந்தோஷம்னா என்னன்னா அந்த இடம் நிறைஞ்ச இடம். அப்ப அதே மக்கள் நடமாட என்ன அப்படின்னா அந்த இடத்துல அடிகள் வந்து நம்மளுக்கு முக்கியமே கிடையாது. அந்த இதுல அடிகள்ங்கிறது எப்ப வந்துச்சு அப்படின்னா இந்த அதாவது முன்னையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜான், முளம் இதை வச்சுதான் வந்து நம்ம அளந்துட்டு இருந்தாங்க.
இப்ப அதைத்தான் வந்து இப்போ வந்து ஒவ்வொரு ஜான்னா ஒரு பெரியவங்களுக்கு ஒரு கை ஒரு மாதிரியா இருக்கும், சின்னவங்களுக்கு ஒரு கை ஒரு மாதிரியா இருக்கும் அப்படிங்கறத ஒரு ஃபார்முலாவுக்கு கொண்டாந்தாங்க. இந்த அடிப்படையில இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு அனுபவத்திலேயே பார்த்துட்டேன். ஒரு 600 வீடுக்கு பக்கம் அந்த வாசல் அமைச்சு கொடுத்துருக்கேன். அது எல்லாமே அந்த மைனஸா இது எல்லாம் அடிக்கணக்கு இருக்கணும். அடிக்கணக்கும் நல்லா இருக்கணும், வெளி அளவுகளும் நல்லா இருக்கணும். அடுத்தது மொத்த சதுரடி அளந்து பாக்குறப்ப மனையடி சாஸ்திரப்படி நம்ம குழு பொருத்தமும் நல்லா இருக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்களை சரியா அமைக்கணும். முதல்ல வந்து அடிக்கணக்கு கூட சில தவறுகள் இருந்தாலும் கூட அந்த பஞ்சபூதங்களை வந்து கரெக்டா ஒரு வீட்டுல அமைச்சிட்டோம்னா எந்த இடத்துலயுமே அந்த வீடு வந்து நல்ல செல்வ செழிப்பு கொடுங்க. இல்லைங்க, அப்ப குழி பொருத்தம் பாக்குறது அப்படின்னா ஒரு வீடு ஒரு 30க்கு 21 வச்சுக்கலாங்க. இந்த 30க்கு 21 மட்டும்தான் குழி பொருத்தம் பார்க்கணுமே தவிர திறந்த வெளிப்பகுதிகளை செல்லவே செல்லாது. இல்ல இந்த அதாவது ஒண்ணு அப்படிங்கிறாங்க, அது மட்டும் தான் குடிப்பொருத்துக்கு சேருமே தவிர மற்றபடி காம்பவுண்டுக்கு அவுட்ரோ அதெல்லாம் நம்மளுக்கு சார் அதெல்லாம்